அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் லேக் ஹேஸ் அ மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் 100 மீட்டர். இஃப் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 101 கிலோ பாஸ்கல், த அப்சல்யூட் ப்ரெஷர் அட் திஸ் டெப்த் இஸ். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் கேட்குறாங்க, அதுவும் டெப்த் வந்து 100 மீட்டர், மேக்ஸிமம் டெப்த் 100 மீட்டர்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸிமம் டெப்த் அந்த 100 மீட்டரில் அப்சல்யூட் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 101 கிலோ பாஸ்கல் தான். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கொஸ்டினில் கொடுக்கலைன்னா நம்ம வந்து நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் எடுத்துக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா அதையே எடுத்துக்கலாம். இங்கே வந்து 101 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 101 × 10⁻³ பாஸ்கல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேஜ் ப்ரெஷர் அப்படின்னாலே எவ்வளோ டெப்த்து, அதாவது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ρgh. ஓகேங்களா? அந்த ρghன்றது வந்து கேஜ் ப்ரெஷரோட வேல்யூ. ஸோ அந்த ஹைட்டில் அந்த டெப்த்தில் கேஜ் ப்ரெஷரோட சேர்த்து ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர ப்ரெஷர் தான் அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் ρgh. ரோன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000, g 9.81, அப்புறம் ஹைட் வந்து 100 மீட்டர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 101 × 10⁻³ ஆட் பண்ணோன்னா 1082 கிலோ பாஸ்கல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, the intensity of pressure at any point in a liquid at a rest is same in all direction. The above statement is known as, இதுதான் நம்ம வந்து பாஸ்கல்ஸ் லான்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடாது, லிக்விட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ த இன்டென்சிட்டி அக்கார்டிங் டு பாஸ்கல்ஸ் லா, த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் அ லிக்விட் அட் ரெஸ்ட் இஸ் சேம் இன் ஆல் டைரெக்ஷன். அதுதான் வந்து பாஸ்கல்ஸ் லா, ஆப்ஷன் பி. Next, an oil of specific gravity 0.9 is contained in a vessel. At a point, the height of the oil is 40 meter. Find the corresponding height of water at the point. ஸோ இந்த மாதிரி ஹைட் கம்பேரிசன் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த ரெண்டு பாயிண்டில் எனக்கு கரஸ்பாண்டிங் ஹைட்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்குவோம். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல்னு எடுத்தோம்னா ஆயிலாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹைட்டு, அதுவே வாட்டராக இருந்தால் எவ்வளோ ஹைட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ρgh ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆயிலோட டென்சிட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது 0.9, அதோட ஸ்டாண்டர்ட் லிக்விட்னுடைய டென்சிட்டி, அதாவது வாட்டருடைய டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணால் அதுதான் டென்சிட்டி ஆஃப் ஆயில். எப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாலும் அதோட வாட்டருடைய டென்சிட்டி 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட். இப்போ ஆயிலுடைய டென்சிட்டி வந்து 0.9 × 1000, 900 kg/m³. ஹைட் வந்து 40 மீட்டர், அதுவும் வந்து ஆயிலினுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. இப்போது ρgh பார்த்தீங்கன்னா 900 × 9.81 × 40 பாஸ்கல். ஓகேங்களா? இப்போ இதே ப்ரெஷருக்கு வாட்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு ρghம் பார்க்கணும். இப்போ ρgh அப்படின்னா என்னது? டென்சிட்டி இன்ட்டு g இன்ட்டு ஹைட்டு. ஓகேங்களா? இப்போ ஆயிலோட எல்லா வேல்யூம் தெரியும். அதே மாதிரி வாட்டருக்கு நம்ம போகும்போது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு g இன்ட்டு ஹைட் ஆஃப் வாட்டர். ஹைட் ஆஃப் வாட்டர் தான் கொஸ்டின். ரிமைனிங்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஆன்சர் வந்து 36 மீட்டர். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஹைட் கம்பேரிசன், ஒரு சேம் ப்ரெஷருக்கான ஹைட் கம்பேரிசன் வரும்போது நம்ம ஜஸ்ட்டு ρghை ஈக்குவேட் பண்ணணும். ஓகேங்களா? டென்சிட்டி இப்போ வந்து ஆயிலுடைய சைடில் ஆயிலோட டென்சிட்டி இன்ட்டு g இன்ட்டு அதனோட ஹைட்டு ஈக்குவல் டு வாட்டருடைய சைடில் வாட்டருடைய டென்சிட்டி g இன்ட்டு ஹைட்டு. அந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணோன்னா அவங்க அன்னோன் வேல்யூ எதுவோ அதை கண்டுபிடிச்சிடலாம். 36 மீட்டர் ஆன்சர். இங்கே வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு, if a pipe contains an oil of specific gravity 0.9 and a differential manometer connected at the 2 points A and B shows a difference in mercury level as 15 cm, the difference of pressure at the 2 points will be. ஸோ இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்டில் உள்ள ப்ரெஷர்ஸ் அதனுடைய டிஃப்ரென்ஸு அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரோட கான்செப்டே அதுதான். ஸோ மேனோமீட்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்டில், அதாவது மேனோமீட்டரோட எண்ட்ஸ் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னாகும், உள்ள மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடில் வந்து உள்ள அந்த மேனோமீட்டருக்கு உள்ள மெர்க்குரின்ற ஏதாவது ஒரு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இங்கே மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெர்க்குரி இருக்குன்னா இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால மெர்க்குரியோடைய ஃபில்லிங் லெவல் அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ப்ரெஷர் அதிகமான சைடில் ரொம்ப பாட்டமில் இருக்கும், ப்ரெஷர் லோவாக இருக்கிற சைடில் அப்பில் இருக்கும். அப்போ அந்த லெவல் டிஃப்ரென்ஸை நம்ம என்ன பண்ணலான்னா அதை தான் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது ρghக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது
இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அவங்க கேட்குறது என்னது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரோஜிஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரோஜிஹெச் எப்படி, அதாவது அந்த லெவலோட ஹைட் வந்து சேம் தான், மெர்க்குரியோட டென்சிட்டி இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச் மைனஸ் ஆயிலோட டென்சிட்டி இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச். அப்போ காமனாக ஜிஹெச் இருக்கும். ஸோ ஜிஹெச் ரெண்டு டேர்ம் காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து ரோ எம் மைனஸ் ரோ ஆயில் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னு கேட்டாங்கன்னா அதுலேயும் அந்த லெவல் டிஃப்ரென்ஸ், அந்த லெவலுடைய டிஃப்ரென்ஷியல் ஹைட்டு, ஓகேங்களா, அந்த ஹைட்டு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா மேனோமெட்ரிக் ஃப்ளூயினுடைய டென்சிட்டி மைனஸ் அந்த அங்கே இருக்க ஃப்ளோ, அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகிற அந்த ஃப்ளூயினுடைய டென்சிட்டி, அதாவது இங்கே ஆயில் ஃப்ளோ ஆகுது, ஸோ ஆயிலுடைய டென்சிட்டி, அந்த டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஜிஹெச் போட்டோம்னா, ஜி இன்ட்டு ஹைட் போட்டோம்னா அதுதான் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். இப்போ மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் என்னது மெர்க்குரி, அதனுடைய டென்சிட்டி 13,600 மைனஸ் ஆயிலுடைய டென்சிட்டி கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.9 கொடுத்தாங்க, அதனால் இன்ட்டு 1000 போட்டால் 900 வரும். ஓகே, இன்ட்டு ஜி 9.81 இன்ட்டு 0.15 ஹைட்டு. என்ன இந்த ஹைட்டுன்றது என்னது, அந்த மேனோமீட்டரில் வர்ற லெவல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அது வந்து 15 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ 0.15 மீட்டர். டோட்டலாக வந்து 18688.05 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் அட் அ செக்ஷன் ஆஃப் பைப் ரன்னிங் ஃபுல், several openings round the periphery of pipe are often connected to a manometer through common annulus. Okay. Next, manometer contains to a pipe should be perpendicular to the axis of flow, edges smooth and free from burrs. ஓகேங்களா, இங்கே வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, அதில் செகண்ட் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அப்புறம் ரெண்டும் கரெக்டு, ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இல்லை. அப்புறம் தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸு. ஃபோர்த் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 ட்ரூன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றாங்க. என்னது, மேனோமீட்டர் கனெக்டட் டு எ பைப் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் ஃப்ளோ. கண்டிப்பாக வந்து பைப்பினுடைய ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ் ஆஃப் பைப்புக்கு பர்பண்டிகுலராக தான் மேனோமீட்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. எட்ஜஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் பர்ஸ். எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து கரெக்டு தான். அந்த மேனோமீட்டர் எங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். அவர் ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் அட் அ செக்ஷன் ஆஃப் பைப் ரன்னிங் ஃபுல், several openings round the periphery of pipe are often connected to a manometer through a common annulus. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. மேனோமீட்டரோட ரெண்டு எட்ஜை பர்பண்டிகுலராக கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே சொல்லியிருக்க மாதிரி அந்த பெரிஃபை ஃபுல்லாக வந்து நிறைய ஓப்பனிங் கொடுத்து அப்படி ஒரு காமன் ஆன்லஸ் வச்சு கனெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னால் அது மேனோமீட்டர் அப்படி ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் இங்கே ஸ்டேட்மெண்ட் 1ல். அப்படி பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அது தப்பு. ஓகேங்களா, ஸோ மேனோமீட்டர் வந்து பைப் ஃப்ளோவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். யூனிட் ஆஃப் ப்ரெஷர்ன்றது பாஸ்கல் அல்லது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். பட் இங்கே இருக்கிறதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ 1 பார்னா என்னது 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது 10 to the power of 5 பாஸ்கல், கரெக்டு தான். அடுத்தது 1 பார் இஸ் 10 to the power of 5 நியூட்டன் பர் மில்லிமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்புறம் 1 மெகா பாஸ்கல் அப்படின்னா 10 to the power of 6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு 100 பார்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார் வந்து 10 to the power of 5, 10 பார்னு வேணால் சொல்லலாம், 100 பார் கிடையாது. அப்புறம் 1 மெகா பாஸ்கல் வந்து 10 பார் போட்டாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 100 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ன்றது 1 பார், 10 பார் கிடையாது, அப்போ அதுவும் தப்பு. லாஸ்ட்டாக 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 கிலோ நியூட்டன் அப்படின்னு போடுறாங்க, அப்போ அதுவும் மிஸ்டேக் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் 10 to the power of 5 பாஸ்கல். இங்கே என்னென்ன யூனிட் ஆஃப் ப்ரெஷர் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, 1 பாஸ்கல் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், 1 பார் 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 101,325 பாஸ்கல். ஓகேங்களா, இது வந்து எக்ஸாக்டான வேல்யூ, இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். 1 அட்மாஸ்பியர் அப்படின்றது 101,325 பாஸ்கல். அப்புறம் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது 9.81 டிவைடட் பை 10 to the power of -4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 9.81 இன்ட்டு 10 to the power of 4 பாஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த 1 கிலோகிராம் ஃபோர்ஸுக்கு 9.81 நியூட்டன், அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 kgf is equal to 9.81 நியூட்டன். அப்புறம் சென்டிமீட்டருக்கு வந்து 10⁻²ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக 9.81 10⁴ பாஸ்கல்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரெஷரோட யூனிட் தான். ஓகே, அடுத்து இங்கே வந்து பவுண்ட் ஃபீட் டிவைட் பை இன்ச்சு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பவுண்டு டிவைட் பை இன்ச்சு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணுறாங்கன்னா 0.453 கிலோகிராம் ஃபோர்ஸு டிவைடட் பை ஒரு இன்ச்சுக்கு 2.54 சென்டிமீட்டர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 பவுண்டுன்னா 0.45 கிலோகிராம் ஃபோர்ஸு, 1 பவுண்டுனா 0.45 கிலோகிராம் ஃபோர்ஸு, 1 இன்ச்சுனா 2.54 சென்டிமீட்டர், 2.54 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து பிஎஸ்ஐன்னா என்ன சொல்லுவோம்னா பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம், பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து 1 அட்மாஸ்பியருக்கு எவ்வளவு பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க, பிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. அது வந்து 14.7, கிட்டத்தட்ட 14 டைம்ஸ் பிஎஸ்ஐ தான் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம சொல்கிறோம். ஸோ 14.7 பிஎஸ்ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, which of the following is a mechanical gauge? Which of the following is a mechanical gauge? Diaphragm gauge, dead weight pressure gauge, Bourdon tube pressure gauge, all of the above. இதில் டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜும் போர்டான் டியூப் ப்ரெஷர் கேஜும் மெக்கானிக்கல் கேஜ் தான். டயஃப்ராம் கேஜ்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கேஜ் தான் சொல்கிறாங்க. ஸோ டயஃப்ராம், டெட் வெயிட்டு, போர்டான் டியூப் எல்லாமே வந்து மெக்கானிக்கல் கேஜ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, in a differential manometer, a head of 1.8 meter of fluid A in limb 1 is found to balance a head of 0.9 meter of fluid B in limb 2. The ratio of specific gravities of A to B. Specific gravities of A to B. So, ரெண்டு டிஃப்ரெண்ட் லிம்பில் வந்து இந்த மேனோமீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா 1.8 மீட்டர் ஹெட்டு வருது, இன்னொன்றில் வந்து 0.9 மீட்டர் ஹெட்டு வருது. ஓகேங்களா? இப்போ கேட்குறது ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்குறாங்க. இப்போ நம்மளோட மேனோமீட்டர் ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா, அதாவது லெவல், ஓகேங்களா, அதனுடைய மேனோமீட்டருடைய பாட்டம் லெவல்லேருந்து ரெண்டு பக்கம் உள்ள ஹைட்டை நம்ம ஈக்குவேட், அதாவது ப்ரெஷர் ஹெட்டை ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன வரும், அதாவது ஹெட் ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்கார்டிங் டு தி கொஸ்டின், ஹெட் ஆஃப் 1.8 மீட்டர் ஆஃப் ஃப்ளூயிட் ஏ இன் லிம்ப் 1 இஸ் ஈக்குவல் டு ஹெட் ஆஃப் 0.9 மீட்டர் ஆஃப் ஃப்ளூயிட் பி இன் லிம்ப் 2. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெண்டுமே ஈக்குவல். இந்த கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபவுண்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா, லிம்பு ஒன்றில் வர்ற அந்த ஹைட்டு லிம்ப் 2ல் வர்ற ஹைட்டோட பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஹெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ரோஜி ஹெச்ன்னு சொல்லுவோம். ரோஜி ஹெச் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணலாம். அதில் நமக்கு வந்து டென்சிட்டி தெரியாது, அதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 1000 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு 1000 எடுத்துக்கலாம். அப்புறம் ஜி வரும், அப்புறம் இது ஹைட் வரும். ஸோ இந்த ஜி 1000 எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஹைட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வரும். கரஸ்பாண்டிங் ஹைட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தட் லிக்விட் வரும். கேட்குறது என்னது, ரேஷியோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிஸ் ஆஃப் ஏ டு பி கேட்குறாங்க. ஸோ SA by SB is equal to 0.5 ஃபைனலாக வருது. இதில் என்ன அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் லிம்பில் வந்து இந்த மேனோமீட்டரோட எண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு பக்கம் உள்ள 1.8 மீட்டர் ஆஃப் ஃப்ளூயிடுன்றது அடுத்த சைடில் உள்ள 0.9 மீட்டர் ஃப்ளூயிடுக்கு ஈக்குவல்னு சொல்லி கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அது ஃபவுண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ரெண்டுலேயும் வர்ற அந்த ப்ரெஷர் ஹெட் ரோஜி ஹெச்சை ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு, a gauge indicates 15 kilopascal as the fluid pressure while the ambient pressure is 160 kilopascal. இப்போ கொஸ்டினில் கேட்குறது வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஓகேங்களா? a gauge indicates 15 kilopascal as the fluid pressure while the ambient pressure is 160 kilopascal. அப்போனா இங்கே இருக்கிறதுல வந்து அது மென்ஷன் பண்ணலை, பட் கேட்குறது அப்சல்யூட் ப்ரெஷர். கேஜில் வந்து 15 வருது, ஆம்பியன்ட் வந்து 160 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே அதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு கொஸ்டினில் கொடுக்கலன்னா நம்மளோட அட்மாஸ்பியர் 101 3 to 5 கிலோ அது பாஸ்கல் எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து ஆம்பியன்ட் ப்ரெஷர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 160 கிலோபாஸ்கல். அப்போ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது ப்ளஸ் கேஜ் போட்டிங்கன்னா அதான் 160 + 15 175 கிலோபாஸ்கல் வரும். ஆனால் ஆன்சர் வந்து இங்கே ஒரு லைன் மிஸ் ஆகிருக்கு. என்னென்னா கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் 1 நியூட்டன் பர், அதாவது 1 கிலோகிராம் ஃபோர்ஸுன்றது 9.81 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா?
அதில் இவங்க வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கன்வர்ஷன் படி பார்த்தோம்னா அந்த கிலோ பாஸ்கல்னு வர இடத்துல நம்ம என்ன, அதாவது கிலோவுக்கு 10⁻³ பாஸ்கலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 9.81 10⁻4 போடணும். ஸோ ஃபைனலாக 1.78 கிலோகிராம் ஃபோர்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 நியூட்டன்றது 9.81 கிலோகிராம் ஃபோர்ஸு. ஸோ நியூட்டனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 9.81 கிலோகிராம் ஃபோர்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நியூட்டன் எடுத்துட்டோம்னா 1/9.81 கிலோகிராம் ஃபோர்ஸ் தான் வரும். ஏன்னா 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1/9.81 கிலோகிராம் ஃபோர்ஸ். அதை ரீப்ளேஸ் பண்ணாலே இங்கே ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, த ப்ரெஷர் கிரேடியன்ட் அலாங் எனி ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட் அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் கேட்குறாங்க. அது ஃப்ரீ சர்ஃபேஸில் ப்ரெஷர் கிரேடியன்ட் அலாங் எனி ஃப்ரீ சர்ஃபேஸ் இஸ். ஓகேங்களா? ஃப்ரீ சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரில் சேஞ்ச் இருக்காது, அதனால் வந்து 0. அதனால் ப்ரெஷர் கிரேடியன்ட்னு கேட்டாங்கன்னா 0 தான். ஃப்ரீ சர்ஃபேஸில் எந்த பாயிண்டில் எடுத்தாலும் ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து 0. ஸோ த ப்ரெஷர் கிரேடியன்ட் அலாங் எனி ஃப்ரீ சர்ஃபேஸ் 0. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, ஹை வேக்கம் ப்ரெஷர் இஸ் மோஸ்ட் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன். வேக்கம் ப்ரெஷர் அதுலேயும் அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட லோவாக இருந்தது, கேஜ் ப்ரெஷர் லோவாக இருந்ததுன்னா அது வேக்கம் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த ஹை வேக்கம் ப்ரெஷர்னு வரும்போது அதை எதில் எந்த யூனிட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா டார்ன்ற யூனிட்டில் சொல்கிறாங்க. TORR. ஹை வேக்கம் ப்ரெஷர் இஸ் மோஸ்ட் காமன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் டார். 1 டார் இஸ் ஈக்குவல் டு 133.32 பாஸ்கல். அப்போ 1 டார்ன்றது 133.32 பாஸ்கல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட மோர் தென் 100 வருது. 1 டார்ன்றது மோர் தென் 100 பாஸ்கல் வருது. ஸோ 133.32 பாஸ்கல். டார் தான் இப்போ ரொம்ப ஹையர் வேல்யூ. பாஸ்கல்னு சொல்கிறத விட அதோட 100 மடங்குக்கு மேலே இருக்குது டாரோட வேல்யூ. 1 டார்னா 133.32 பாஸ்கல். அப்புறம் பேரோமீட்டர் மெஷர்ஸ். கண்டிப்பாக வந்து பாரோமீட்டர்னாலே அட்மாஸ்டிக் ப்ரெஷர் தான். ஆப்ஷன் ஏ தான், அட்மாஸ்டிக் ப்ரெஷர் தான். பீசோமீட்டர் யூஸ் ஃபார் மெஷரிங். பீசோமீட்டர்ன்றது ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்கு தான். அதனால் வந்து பீசோமீட்டர்னு சொன்னாலே ப்ரெஷர் எடுத்துக்கலாம். பீசோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். ஆப்ஷன் ஏ தான். பீசோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். கண்டிப்பாக டெம்பரேச்சரோ இல்லை எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸோ வராது. பீசோமீட்டர்னாலே ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஹரிசாண்டல் பைப்ஸ் through which water is flowing using inverted manometer. இங்கே யூஸ் பண்ணுறது inverted manometer. 2 manometric fluids with specific gravities 13.6 and 0.8 are available. Which manometric fluid is to be used now? ஓகேங்களா? ஸோ இன்வெர்டட் மேனோமீட்டர் யூஸ் பண்ணும்போது 2 ஃப்ளூயிடு, ஒன்று வந்து 13.6 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இன்னொன்று வந்து 0.8 இருக்குது. அப்போ எந்த ஃப்ளூயிட் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எப்போவுமே வந்து இன்வெர்டட் மேனோமீட்டராக இருந்ததுன்னா லோ டென்சிட்டி ஃப்ளூயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்வெர்டட் மேனோமீட்டரில் லோ டென்சிட்டி ஃப்ளூயிட், அப்போ லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னது 0.8, அந்த ஃப்ளூயிட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் பி, ஃப்ளூயிட் வித் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. இங்கே எங்கே மெஷர் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஹரிசாண்டல் பைப்ஸு த்ரூ விச் வாட்டர் இஸ் ஃப்ளோவிங். ஓகேங்களா? அதாவது 2 ஹரிசாண்டல் பைப்பில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க. அப்போ இன்வெர்டர் மேனோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இன்வெர்டர்னால எப்பவுமே லோ டென்சிட்டி ஃப்ளூயிட் தான். Fluid with specific gravity 0.8 is used as a manometric fluid in inverted manometer because this fluid have low specific density than flowing fluid. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடை விட ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா வாட்டர், அதனுடைய டென்சிட்டியை விட லோ டென்சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.8 தான். இன்ட்டு 1000 போட்டால் என்ன ஒரு 800 வரும். அப்போது இங்கே கொடுத்துருக்க 2 ஃப்ளூயிடில் ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிடு மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். எந்த ஃப்ளூயிடுக்கு உள்ளே இருக்க ஃப்ளூயிடோடைய டென்சிட்டியோட லோவாக இருக்கோ அந்த ஃப்ளூயிட் தான் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்வெர்டர் மேனோமீட்டர்னா லோ டென்சிட்டி ஃப்ளூயிட். அந்த லோ டென்சிட்டினா எதோட லோவாக இருக்கணும்னா பைப்பில் ஃப்ளோ ஆகிற ஃப்ளூயிட் டென்சிட்டியோட லோவாக இருக்கணும், அதுதான் யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1. ஓகேங்களா? ஏன்னா 1000 அதோட டென்சிட்டி 1000 1 தான் வரும். ஓகேங்களா? ரைட். இன்சைட் எ சோப் பபுள் த ப்ரெஷர் இஸ். சோப் பபுள் அப்படின்னாலே வந்து நமக்கு 8 சிக்மா பை டி. ட்ராப்லெட் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட் அப்படின்னா 4 சிக்மா பை டி. ஜெட்டு வாட்டர் ஜெட் அப்படின்னா 2 சிக்மா பை டி. ஓகேங்களா? இன்சைட் எ சோப் பபுள் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் வந்து 4 சிக்மா பை டி. சாரி 8 சிக்மா பை டி. ஆப்ஷன் சி. இங்கே கொடுத்துருக்காங்க
ப்ரெஷர் இன்சைட் ட்ராப் ஓகேங்களா அப்படின்னா வந்து 4 சிக்மா பை டி. ப்ரெஷர் இன்சைட் சோப் பபுள் 8 சிக்மா பை டி. ப்ரெஷர் இன்சைட் ஜெட் 2 சிக்மா பை டி. ஒரு சில கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா சோப் பபுளோடைய ப்ரெஷர் இன்டென்சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அங்கே வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சோப் பபுள்ன்றது ஒரு ஸ்பியராக அசியூம் பண்ணணும். சோப் பபுளில் உள்ள வெளியே ரெண்டு சைட்லேயுமே ஏர் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், அதனுடைய ஒர்டன் கேட்பாங்க. அந்த சோப் பபுள் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான ஒர்டன் கேட்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒர்டன் பர் ஏரியா ஒர்டன் பர் ஏரியா, எனர்ஜி பர் ஏரியா தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். இப்போ எனர்ஜி அந்த ஒர்டன் கேட்டாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு ஏரியா வரும். ஆனால் சோப் பபுள்னு வரும்போது ரெண்டு சைடுமே ஏர் இருக்கிறதுனால, உள்ளே வெளியே ரெண்டு சைடு ஏர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த ஒர்டன் கிடச்சிரும். இங்கே இது வந்து ப்ரெஷர் இன்சைட் த ட்ராப்னு கேட்டாங்கன்னா சோப் பபுள் 8 சிக்மா பை டி, வாட்டர் ட்ராப்லெட் 4 சிக்மா பை டி, ப்ரெஷர் ஜெட்டு வாட்டர் ஜெட்டுக்கு 2 சிக்மா பை டி. சிக்மான்றது சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு, if the atmospheric pressure at sea level is 10.144 Newton per centimeter square, what will be the absolute pressure at the height of 3 km from sea level? Okay, pressure variation may be assumed to follow hydrostatic law. Density of air is assumed constant as 1.2 kg per meter cube. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் கேட்குறாங்க. அதுவும் எப்படி, அந்த இடத்துல உள்ள அட்மாஸ்டிக் ப்ரெஷர் வந்து 10.144, அதுலேருந்து 3 கிலோமீட்டர் ஹைட்டில் கேட்குறாங்க அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ நம்ம அப்சல்யூட் ப்ரெஷர்னாலே என்ன சொல்லுவோம், அட்மாஸ்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் சொல்லுவோம். கேஜ் ப்ரெஷருக்கு வந்து ரோஜிஹெச் எடுத்துக்குவோம். ரோஜிஹெச்னு ஏன் எடுக்கிறோன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர் வேரியேஷன் மேபி அசியூம்டு டு ஃபாலோ ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஹைட்ரோஸ்டாட்டிக் லாவை பேஸ் பண்ணி தான் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோஜிஹெச்னு சொல்கிறோம். கேஜ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ரோஜிஹெச்னு சொல்கிறோம். இங்கே டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க 1.2 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ சொல்யூஷன் படி அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் ரோஜிஹெச் வரணும். பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்மாஸ்டிக் ப்ரெஷர் மைனஸ் ரோஜிஹெச் எடுத்துக்கிறாங்க. ஏன் மைனஸ் ரோஜிஹெச்னா, கோயிங் அப்வர்ட், என்னது ப்ரெஷர் வந்து நம்ம எங்கே மெஷர் பண்ணுறோன்னா டவுன்வர்டில் டெப்த்தில் மெஷர் பண்ணல, அப்வர்டில் மெஷர் பண்ணுறோம். அதனால் மைனஸ் ரோஜிஹெச் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? If the atmospheric pressure at sea level is 10.144, what will be the absolute pressure at the height of 3 km from sea level? டெப்த் இல்லை, ஹைட். ஓகேங்களா? சர்ஃபேஸ் சீ லெவலிருந்து 3 கிலோமீட்டர் ஹைட்டில் கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் ரோஜிஹெச்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுவே டெப்த்தில் கேட்டிருந்தாங்க, சீ லெவல்லேருந்து டெப்த்தில் கேட்டிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஸோ மைனஸ் ரோஜிஹெச், இதில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 10.144 மைனஸ் 1.2 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 1.1 இன்ட்டு G 9.81, ஹைட் வந்து 3 கிலோமீட்டர், அதனால் 3000 மீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து என்ன யூனிட்டில் இருக்குன்னா நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதனால் இங்கேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்காக 10,000 டிவைட் பண்ணுறாங்க. ஃபைனலாக 6.612 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஆன்சர் 6.612 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1, inverted U-tube manometer determines the difference in pressures between 2 points in a flow section to which it is connected. ஓகே, டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் அதை தான் மெஷர் பண்ணும். அதாவது டிஃப்ரென்ஷியல் இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர் டிட்டர்மைன்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர்ஸ். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர்ஸ் தான் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் அ ஃப்ளோ செக்ஷன் டு விச் இட் இஸ் கனெக்டட். ஓகேங்களா? அது கரெக்டு தான். எந்த செக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ரெண்டுக்கும் உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தான், கரெக்டு தான் அது. ஸ்டேட்மெண்ட் 2, த சென்சிட்டிவிட்டி ஆஃப் அன் இன்க்ளைன்ட் கேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சென்சிட்டிவிட்டி வந்து ஆமாம், அந்த இன்க்ளைன் மேனோமீட்டரில் இன்க்ளினேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்னென்னா ஆப்ஷன் பி, அதாவது ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் தனித்தனியாக கரெக்டு, பட் ரீசன் வந்து கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு படிச்சிருவோம். The differential inverted U-tube manometer measure the pressure difference between the 2 points where the manometer is connected. ஓகே, எந்த ரெண்டு பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறது தான் இன்வெர்டட் யூடியூப் மேனோமீட்டர்னாலும் சரி, டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர்னாலே அதுதான் கரெக்டு தான். The pressure difference between the 2 points is given by, அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா டெல்டா P is equal to rho G X. X தான் அந்த மேனோமீட்டரோட ஹைட் லெவல் இன்ட்டு 1 மைனஸ் rho M by rho, அதாவது density of manometric fluid divided by density of flowing fluid. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ரோ உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா
ரோ மைனஸ் ரோ எம் அப்படின்னு வரும். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதாவது இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டரில் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, 2 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் ஆஃப் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடு அண்டு ஃப்ளோயிங் ஃப்ளூயிடு இன்ட்டு ஜிஹெச்னு போட்டாலே போதும். அதை தான் இங்கே அப்படி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இன்க்ளைன்டு மேனோமீட்டர் வந்து என்னென்னா 1/sin θ தான். 1/sin θ தான். அப்போ தீட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஹென்ஸ் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் செகண்ட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக செகண்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் ரிலேஷன் கிடையாது. அதனால் அது வந்து இண்டிவிஜுவல் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதுல ரெண்டுமே செப்பரேட்டாக கரெக்ட். ஓகேங்களா, அடுத்தது, in order to increase the sensitivity of U-tube manometer, one leg is usually inclined by angle theta. Sensitivity of inclined tube to sensitivity of U-tube is equal to, ஸோ ரெண்டு சென்சிட்டிவிட்டியும் ரிலேட் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து டி 1/sin θ. இப்போ தான் பார்த்தோம், சென்சிட்டிவிட்டி வந்து 1/sin θ அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் அதான் சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் தி sensitivity of U-tube manometer, one leg is usually inclined by an angle theta. சென்சிட்டிவிட்டி ஆஃப் அதனால தான் இந்த சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இன்க்ளினேஷனே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இன்னும் நமக்கு கொஞ்சம், அதாவது நார்மல் வேர்ட்டிக்கல் மேனோமீட்டரை விட இந்த இன்க்ளைன் மேனோமீட்டரில் இன்னும் கொஞ்சம் நமக்கு அக்யூரேட்டாக வேல்யூ கிடைக்கும். அதான் சென்சிட்டிவிட்டியை கூட்டுறாங்க. அதுக்கு தீட்டா ஆங்கிள் வந்து அதுக்கு தான் வந்து இன்க்ளினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்க்ளைன்டு டியூப் டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் யூடியூப், அதே வந்து யூடியூபுக்கும் sensitivity of inclined tube to sensitivity of U-tube is equal to 1/sin θ சொல்கிறாங்க. 1/sin θ. இங்கே பாருங்கள், இது எக்ஸுன்னா இங்கே கிடைக்கிற அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸுன்னா இன்க்ளைண்டில் வந்து x/sin θ கிடைக்கும். x/sin θ கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா 1/sin θ வரும். அப்போ சென்சிட்டிவிட்டி ஆஃப் U-tube is directly proportional to x. சென்சிட்டிவிட்டி ஆஃப் inclined tube is directly proportional to x/sin θ. ஸோ 1/sin θ தான் கரெக்ட். இங்கே உள்ளதில் 1/sin θ. நெக்ஸ்ட்டு, மெக்லியோட் கேஜஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெஷரிங். மெக்லியோட் கேஜஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெஷரிங். ஓகே, நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கேஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தோம். வேக்கம் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு மெக்லியோட் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெக்லியோட் கேஜஸ்ன்னு சொல்கிறதே எதுக்குன்னா வேக்கம்க்கு. என்ன சொல்லியிருக்காங்க, மெக்லியோட் கேஜஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வேக்கம் is a scientific instrument used to measure very low pressure. மெக்லியாட் கேஜஸ் வந்து லோ ப்ரெஷருக்காக யூஸ் பண்ணுறாங்க. இட் வாஸ் இன்வென்டட் இன் 1874. ஓகே, அவரோட நேம் வந்து மெக்லியாட். தீஸ் கேஜஸ் ஹேவ் லார்ஜ்லி பீன் ரீப்ளேஸ்டு பை எலக்ட்ரானிக் வேக்கம் கேஜஸ். இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் வேக்கம் கேஜஸ் வந்து இது வர்றதில்ல போல். த டிசைன் ஆஃப் மெக்லியாட் கேஜ் இஸ் சம்வாட் சிமிலர் டு தட் ஆஃப் ஏ மெர்க்குரி காலம் மேனோமீட்டர். இது வந்து மெர்க்குரி காலம் மேனோமீட்டர் தான் இருக்குன்றாங்க. Typically it is filled with mercury. Okay, it is used if used incorrectly, the mercury can escape and contaminate the vacuum system attached to the gauge. Okay, இது அதில் உள்ள ப்ராப்ளம். ஸோ எனிவே மெக்லியாட் கேஜஸ்னாலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேக்கம் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, the depth of a fluid is measured in vertical z direction. Okay, x and y are the other two directions and are mutually perpendicular. The static pressure variation in the fluid is given by, இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். என்னென்னா, with respect to height of z direction, height in z direction, change in pressure என்ன, அதாவது dp/dz என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது vertically downwardனு வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், dp/dz is equal to plus ρgன்னு எடுத்துக்குவோம். அதே வந்து vertically upward அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா dp/dz is equal to minus ρg. ஓகேங்களா, இங்கே static pressure variation in the fluid is given by. ஓகேங்களா, symbols have the usual meaning போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் அதாவது பாட்டம்லேருந்து ஹைட்டு தான் எடுத்துக்கிறோம். the depth of a fluid is measured in vertical z direction. ஓகே, இங்கே வந்து depth of fluid is measured in vertical z direction சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பாஸ்ட், அதாவது vertical z direction எடுத்ததுனால dp/ds வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மைனஸ் ரோஜின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, மைனஸ் ரோஜி, ப்ளஸ் ரோஜின்னு எடுத்துக்கல, மைனஸ் ரோஜி. வேறு எதுவும் இங்கே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஜஸ்ட்டு டெப்த் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் மெஷர்ட் இன் வெர்டிக்கல் இசட் டைரெக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜெட் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அப்போ டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் சிம்பிளாக வந்து இது நம்ம அப்போ டைரெக்ஷனில் போனால் மைனஸில் தான் எடுத்துக்குவோம். ரோஜி ஹெச்ன்றதை மைனஸில் தான் சொல்லுவோம். ஸோ டோபி/dz இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரோஜி, dp/dz இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரோஜி. ஆப்ஷன் டி.
ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஏதாவது சொல்யூஷன் சிம்பிளாக கிடச்சதுன்னா அதையும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். எனக்கும் ஏதாவது இங்கே இருக்கிற சொல்யூஷன்ஸோட சிம்பிளான சொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.